பண்டாரம்பட்டி பகுதியை சேர்ந்த மனோகரன் என்ற இளைஞர் கடந்த 17 வருடங்களாக துறைமுகத்தில் உள்ள அனல் மின்சாரத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவர் கடந்த 27/6/2025 4 நாட்களுக்கு முன்பாக ஒப்பந்த பணியில் இருக்கும்போது கண்டினியூவாக 48 மணி நேரம், அதாவது 2 நாட்கள் பணிபுரிந்த போது அவர் அங்கே நடக்கிற நிர்வாக கோளாறு காரணமாக, அதாவது 100 பேர் பணி செய்கிற இடத்தில் 30 பேர் மட்டுமே பணியமர்த்தப்படுகின்றனர். இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டினியூவாகவும் பணி சுமையின் காரணமாக அங்கே இருக்கிற சுவிட்சை அந்த ஸ்பாட்டில் இருந்த இன்ஜினியர் ஆன் செய்த காரணத்தினால் இவர் கண்டனர் பெல்ட்டிலிருந்து தவறி விழுந்து அடிபட்டு உயிருக்கு போராடிய சூழ்நிலையில் அவருடைய மனைவிக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. அவர் மனைவியும் ஒரு 4 நபர்களும் நேரடியாக சென்று பார்க்கும்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஜிஹெச் வரும்போது இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். இது தொடர்பாக 4 நாட்களாக நமது பண்டாரம்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. இதை மாவட்ட எஸ்பி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முறையாக மனு அளிக்கப்பட்டு அதன் மனுவின்படியாக தற்போது ஒரு இறுதி கட்டத்தை எட்டி தற்போது ஐயா ஏஎஸ்பி அவர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி அது இறுதி தீர்வு காணலாம் என்று நம்முடைய கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதாக மாவட்ட ஆட்சியாளர் உறுதியளித்துள்ளார். அவர் அளித்த உறுதியின்படி நாங்கள் தற்போது ஏஎஸ்பி அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம். இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படும் என்றால் இறந்த நபரான அன்பு தம்பி மனோகரன் அவர்கள் உடற்கூறு ஆய்வு செய்து பாடியை வாங்குவதா இல்லையா என்பதை ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்போம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.